ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலோட எபிசோட் பார்க்கலாமாங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, சவாரிக்கு கொண்டு போய் ஒருத்தரை விட போகிறாரு. அப்போ போகும்போது அவர் கடையில் 2 பேர் தகராறு பண்ணுறாங்க. என்னன்னு போய் முத்து கேட்குறாரு. இவங்க என் கடையை நான் விற்க போகிறப்பா, இந்த கடையை அவங்க குறைச்சி கேட்டு என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க, அதாவது இன்சல்ட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. உடனே முத்து என்ன பண்ணுறாரு, அந்த 2 பேரையும் அடித்து விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டு, என்ன சார் பிரச்சனை அப்படிங்கும்போது, நான் அமெரிக்கா போக போகிறேன், என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவரை போய் பார்க்க போகிறேன், அதனால் இந்த கடையை நம்பிக்கையான ஒருத்தவங்கள்ட்ட கைமாற்றி விட்டுட்டு போகலான் இருக்கேன், உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ரொம்ப படித்தவன் ஒருத்தன் இருக்கிறான் சார், நல்லா படித்தவன் என் அண்ணன், அவன் தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனே தெரியலை, அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் பணமெல்லாம் இருக்குது சார் அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்படியா இருந்தால் அழைச்சிட்டு வாப்பா முத்து அப்படிங்கிறாரு. முத்து வீட்டில் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, அப்பா இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சுன்னு சொல்லும்போது மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாரு அண்ணாமலை. உனக்கு விருப்பம் இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, விஜயா எப்போதும் போல் நக்கலாகவும் கிண்டலாகவும் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இவனை நம்பி நம்ம இந்த கடைக்கு போனோம்னா நம்ம அவமானப்பட்டு வர வேண்டியதுதான், இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏங்க இந்த வேலை, நீங்கள் சவாரி போனீங்களா வந்தீங்களான்றங்க, யாருக்கும் எதையும் பேசி விடாதீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு முத்துவை சத்தம் போடுறாங்க. என்ன மீனா அப்படி கேட்ட, என் கூட பிறந்துட்டானேங்கிறதுக்காக நான் ஒரு இதை கேட்டு வந்தேன், அவர் கொடுக்க போகிறேன் கடையை அப்படின்னு சொன்னார், அதனால் கேட்டேன், அது என்ன மளிகை கடையா அப்படிங்கிறாங்க விஜயா. ஏன் மளிகை கடையில் வியாபாரம் பண்ணக்கூடாதான்னு முத்து கேட்குறாரு. மளிகை கடையிலலாம் என் பிள்ளை போய் உட்கார மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறார் முத்து, ஏசி இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் விற்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சுருதி சொல்லுது, ஓ ஃபர்னிச்சர் கடையா, அது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி. முத்து, நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க முத்து அப்படின்னு பாராட்டுறாங்க சுருதி. இதை பார்த்துட்டு ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியலை. உடனே சொல்கிறாங்க, இவர் பண்ணுறதெல்லாம் என்ன, இவர் குடிக்கிறதும் போட்டு அடிக்கிறதும் இந்த வேலை தான் பார்ப்பார், இந்த கடையெல்லாம் நல்லா இருக்காது, அதே இவரை மாதிரி தான் இருக்கும் அந்த கடையும், அந்த கடையிலையும் குடிகாரங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா முத்துவை பார்த்து முறைக்குது. முத்துவை பார்த்து முறைச்சிட்டு சொல்லுது, பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்ட்டு, அது இவங்க இப்படி தான் பேசுவாங்க, அதனால் இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நீ ஒரு தடவை பார்ப்பா, உனக்கு பிடிச்சிருந்தா இவனை செய்ய சொல்லு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி போய் பார்க்குறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டார் முத்து, வாடா போடாண்டு மனோஜை பேசுகிறத பார்த்துட்டு ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பொது இடத்துல வச்சு என் புருஷனை வாடா போடான்னு பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதனால் ரொம்ப இன்சல்ட்டிங் ஆகிடுது, முத்துக்கு இன்சல்ட்டிங் ஆகிடுது, என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஓனர் வாங்க பேசலாம் அப்படிங்கிறாரு. அப்போ முத்து போகிறாரு. முத்து போகும்போது உடனே ரோஹிணி சொல்லுது, முத்து நீங்கள் கொஞ்சம் இருங்க, நாங்கள் தான் கடையை வாங்க போகிறோம், நீங்கள் இல்லை, நீங்கள் ஏன் இதில் வரீங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆமாம் நீ ஏன்டா முந்திக்கிட்டு போகிற, கடையை சொன்னியா அதோட விட்டுருடா, நீ எதுக்கு முந்திக்கிட்டு போகிற, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு விஜயா சொல்லுது. விஜயா எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறது ரவிக்கும் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் சுருதிக்கும் தான், மீனாவையும் முத்துவையும் இன்சல்ட்டிங் தான் பண்ணுது அந்த அம்மா. இதை அண்ணாமலை பார்த்துட்டு சொல்கிறாரு, சரி சரி நீ வாயை மூடு விஜயா, அவங்க பேசிக்கிட்டோம், வாப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்படி வியாபாரம் நடக்குதுன்ட்டு. அப்போ அவர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது சொல்கிறாரு, எனக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அவங்கக்கிட்ட இருக்கதே 25 லட்ச ரூபா தான். ஏன்டா சத்யா சண்டை போட்டதில் ரோஹிணி 4 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து விட்டுருச்சு சத்யாட்ட. கொடுத்து விட்டதுக்கு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், சத்யா, மீனாட தம்பி சத்யா, வட்டி எங்களுக்கு 2 லட்ச ரூபா வரணும் அப்படின்ட்டான். அதனால் இப்போ இருக்கிறதே மனோஜிட்ட 25 லட்ச ரூபா தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணணும், இந்த கடையை வாங்கணும். ஆனால் வீட்டுக்கு தெரியாதுல, 25 லட்ச ரூபா இருக்கிறது வீட்டுக்கு தெரியாது. அப்போ பேசி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. பேசிட்டியாப்பா, ஒத்துக்கிட்டாங்கம்மா, 25 லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 25 லட்சமா, உன்கிட்ட இருக்கிறதே 15 லட்சம் தான்டா இருக்குதுன்ட அப்படின்னு சொன்னால், ஆமாம் ரோஹிணி சொல்லுது, ஆமாம்மாம்மா 15 லட்சம் தான் இருக்குது, அப்பா வேறு அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி உடனே கேளுமா, உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார், ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு. இங்கே இந்த கடை ஓனர் சொல்கிறாரு, சரி நீங்கள் உங்ககிட்ட நான் ஒரு இது பிஸ்னஸ் செக் வைக்கணும், வாங்க, நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என் கடையை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களான்னா செய்யணும், ஏன்னா நான் இந்த இடத்துலையே பல வருஷமாக இருக்கிறேன், நான் எந்த கெட்ட பேரும் வாங்கலை,
அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செக் வைக்கிறேன், நீங்கள் வந்து யார்கிட்டையாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்குது. அதாவது இவங்களுக்கு வந்து பொருளை எடுத்து கொடுத்து பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேம்மா அப்படிங்கிறாரு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. உடனே அதனால் என்ன, நான் பிஸ்னஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணியும் போகிறாங்க. போய் பேசும்போது அவங்க வந்து குறைச்சி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், குறைச்செல்லாம் இதுங்க முடியாது, இந்த கடையை நாங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம், அதனால் குறைச்சி பேசுனா எங்களுக்கு லாபம் வேணாமா அப்படின்னு வெடுக்குன்னு ரோஹிணி மனோஜ் பேசும்போது இதை நின்று பார்க்குறாரு. ஓனர் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா இங்கே வா மனோஜ், இங்கே வாப்பா, என்ன இப்படி வந்து கஸ்டமர்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வெடுக்குன்னு பேசுகிறீங்க, 25 லட்சம்னு இதே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல தெரியுமா அந்த கடைக்கு, கொடுக்கறதுக்கு முன்னையே நாங்கள் 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், எங்களுக்கு லாபம் வேணாமா, அது வேணாமா, இது வேணாமான்னு கேட்குறீங்க, உங்களை பார்த்தா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. இல்லை சார், நாங்கள் வந்து இவ்வளோ பணம் போடுறோம்ல, நாங்கள் அப்படி தானே பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது உடனே விஜயா சொல்லுது, ஆமாம் சார், என் பிள்ளை வந்து 25 லட்ச ரூபா போடுறான்ல, அப்போ வந்து கேட்கத்தானே செய்வான், எப்படி கேட்ட விலைக்கு கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் இல்லைம்மா, நமக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் போதுமா, லாபங்கிறது கொஞ்சம் வந்தால் போதும், ஒரு 25% வந்தால் போதும், இவர் எடுத்ததுமே முழு பர்சன்டேஜ் 100%, இது லாபம் வைக்கலான்னு பார்க்குறாரு, இவர் வந்து வியாபாரத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார். எப்பா மனோஜ், நீ கிளம்புப்பா, உனக்கு வேணாம், இந்த கடை உனக்கு சரி வராது, நீ வேறு பிஸ்னஸ் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. உடனே விஜயா சொல்லுது, நான் சொன்னேன்ல, முத்து கொண்டு வந்தாவே வில்லங்கம்மா தான் இருக்குன்னு சொன்னேன்ல வீட்டிலையே அப்படிங்கும்போது அவர் கடை ஓனர் சொல்கிறாரு, இப்போ சொல்லுங்கள், நான் முத்துக்கு தர்றேன் இந்த பிஸ்னஸ், ஆனால் உங்கள் மகன் மனோஜ் வந்து இந்த பிஸ்னஸுக்கு லாயக்கு இல்லை அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம்மா, ஒரு பொருள் 10,000 சொல்கிறோம், அவங்க 8,000 கேட்குறாங்க, ஒரு மிச்சமாக வச்சு 500 கூட வச்சு விற்கலாம், ஆனால் உங்கள் பையன் 10,000 தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பண்டா பார்த்துங்க, லாபம் வந்து முழுசையும் கேட்குறாருல, 2,000 லாபத்தையும் கேட்குறாரு. அதிலே தெரிஞ்சுக்குங்க, உங்கள் மகனுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியாது, எங்கே போனாலும் இவர் இப்படி தான் இருப்பார், அதனால் என் கடையை தர முடியாது, இப்போ முத்து கேட்கட்டும், நான் உடனே கொடுக்குறேன், ஏன்டா முத்துவுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா நிறையா இருக்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை யோசிக்கிறாரு, ஏன் முத்து இந்த கடையை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே முத்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு.